This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Mobile based part time job தான் இது. இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நார்மலாக வந்து நம்ம குயிக்காக செய்யணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த செய்கிறது ரொம்ப ஈஸி. அதாவது நார்மலாக பார்த்திங்கன்னா இது எலுமிச்சப்பழ ரைஸ் தான், ஓகேங்களா? இந்த ரைஸ் சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு செய்கிறதும் ரொம்ப சிம்பிள். அண்ட் தென் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வயிறு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஓகேங்களா? அது மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நார்மலாக எல்லாருமே வந்து நம்மளுக்கு இந்த எலுமிச்சப்பழ சோறுங்கிறது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் ஆனால் வந்து நான் என்ன ஷேர் பண்ணுற போகிறேன் அப்படின்னா இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன், ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அரிசி வந்து தனியாக வந்து வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சதுக்கப்புறம் அதை வச்சு தான் நம்ம வந்து இது செய்ய போகிறோம். அதாவது சாதம் வந்து வெந்த சாதம் வந்து ஒரு 2 கப்பு வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அது வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஹீட்டு போகிற வரைக்கும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூடாக போட்டு கிளறணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு குழஞ்சி போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ சூடு இல்லாமல் நீங்கள் ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும், சரிங்களா? இதில் வந்து என்னென்ன காய்கறிகள் சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் மற்றும் சிவப்பு மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து நல்லா வளர்க்கணும். இதில் 2மே கூட நம்ம ஆட் பண்ணலாம். பச்சை மிளகாயுமே ஆட் பண்ணலாம், சிவப்பு மிளகாயுமே ஆட் பண்ணலாம், ஓகேங்களா? 2மே ஆட் பண்ணுறதுனாலையும் நல்லது. அண்ட் தென் வந்து எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா போட்டு வதக்கணும், சரிங்களா? வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மசாலா வந்து சேர்க்கணும். என்னென்ன மசாலா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்து நன்கு கலரணும், ஓகேங்களா? நார்மலாக பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளும் சேர்க்க மாட்டாங்க, அண்ட் தென் கரம் மசாலாவும் சேர்க்க மாட்டாங்க. பட் ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து கரம் மசாலாவும் சொல்லியிருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளும் சொல்லியிருக்காங்க. 2 சேர்க்கறதுனாலே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எல்லாம் போட்டு நல்லா கலர்னதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் வந்து சமைத்த சாதத்தை போட்டு நல்லா கிளறணும், சரிங்களா? கிளறினதுக்கப்புறம் தான் அடுப்பை அணைச்சிட்டு எலுமிச்சை சாறு சேர்த்து மெதுவாக கிளறணும் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து இது செய்யறது ரொம்ப சிம்பிள் தான், ஓகேங்களா? நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்பொழுது நம்மளால் வந்து டைமிங்க்கு எடுத்து செஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்காத சூழ்நிலை சில டைம் வரலாம், ஓகேங்களா? அந்த டைமுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எலுமிச்சப்பழ சோறு செஞ்சு கொடுக்கலாம். பட் ஆனால் எலுமிச்சப்பழ சோறு நார்மலாக எப்பயும் செய்கிறத விட கொஞ்சம் இது வித்தியாசமாக இருக்குது. இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்து சைடிஷ் மேக்ஸிமம் வந்து நம்ம எலுமிச்சப்பழ சோறுனாலே சைடிஷ் மேக்ஸிமம் கேட்கக்கூடியது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை தான், ஓகேங்களா? அது செஞ்சு கொடுத்தாலே நம்மளுக்கு போதுமானது. குழந்தைங்க வந்து நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சுலபமானது தான், ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எலுமிச்சை சாறு ஊற்ற சொல்கிறாங்க, ஓகேங்களா? முன்னாடி ஊற்ற சொல்லலை, லாஸ்ட்டாக எண்டிங்கில் வந்து எலுமிச்சை சாறு ஊற்றி அது நல்லா போட்டு கிளறணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெக்கரேஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொத்தமல்லி தூவி வந்து நம்ம அலங்கரிக்கலாம், ஓகேங்களா? சூடாக பரிமாறணும் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் வந்து இதுக்கு வந்து தொட்டுக்கருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வப்படமாக அண்ட் தென் வந்து வெள்ளரி சேர்த்து நல்லா பரிமாறணும் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இது கூட வந்து நீங்கள் முட்டை கூட செஞ்சு சாப்பிட்லாம், ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் தென் வந்து செய்யறதுக்கு ரொம்ப சுலபம் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நடக்கலையும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வறுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து நடக்கலைங்கிறது யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா?